ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெஜிடபிள் பிரியாணி. இந்த பிரியாணிலேயே நிறைய டைப் இருக்குது. அப்படியே வந்து வதக்கிட்டு அப்படியே காயெல்லாம் வதக்கிட்டு அப்படியே பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இது நான் வந்து பச்சை மிளகா, கசகசா, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி விட்டு இந்த பொடி ஐட்டம், இந்த கரம் மசாலா, சில்லி பவுடர் அதெல்லாம் வந்து எதுவும் போடாமல் மற்றபடி எல்லா மசாலா ஐட்டமும் இருக்குது. ஆனால் கலர் வந்து வெள்ளையாக இருக்க மாதிரி, அதுக்காக நான் வந்து அரைச்சி விட்டு நான் ஒரு டைப் அந்த மெத்தடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பண்ணுற டைப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னுட்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். காய்கறியும் நறுக்கி வச்சுருக்கேன். அது என்னென்ன வச்சுருக்கேன்றது இப்போ பார்க்கலாம். இது வந்து பிரியாணி ரைஸ் நான் போடல, நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 4 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 4 டம்ளர் அரிசிக்கு தேவையான காய்கறி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி, நீங்கள் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த காய்கறி எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். இது அரைச்சி விட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் தேங்காயும் தேவை, அதனால அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். கசகசாவை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் நான். அது கொஞ்சம் தண்ணியில் அது ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரமாவது அது ஊறினா தான் அது கொஞ்சம் அரைக்க முடியும். அதனால் அதையும் ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 4 டம்ளர் அரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ காயெல்லாம் நறுக்கிட்டேன். அது என்னென்ன காய் நறுக்கியிருக்கேன், எவ்வளோ அளவு நான் சேர்க்குறேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு பீன்ஸு, 1 கப் அளவுக்கு கேரட்டு, அதே மாதிரி இதே அளவு தான் நான் வந்து காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து தேவையான காய்கறிகள். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி வச்சுட்டுருக்கேன். இதை வந்து நறுக்கி வந்து லாஸ்ட்டாக அதை சேர்க்கலான்னுட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ அரைக்க வேண்டிய ஐட்டங்கள் வந்து நான் பார்த்திங்கன்னா கசகசா 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான், நம்ம வேறு எந்த பொடியும் போட போகிறதில்ல. அதனால ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் காரத்துக்கு நம்ம போட போகிறோம். வேறு எந்த காரமும் சேர்க்கலை. அதனால் இது வந்து ஒரு 6 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், கசகசா இதெல்லாம் வந்து அரைச்சி விட போகிறோம். இந்த காயெல்லாம் வந்து காலிஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் வெந்நீரில், நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன்னாக்க மற்ற காயெல்லாம் அப்படியே வதக்கும் போதே போட்டுக்கலாம். நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். நீங்கள் ஃபுல்லாகவே நெய் ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் 2 அன்னாசி மூக்கு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 லவங்கம் இதெல்லாம் போடுறேன். இது வெடிச்ச உடனே வெங்காயம் போடுறேன். நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போடுறேன்.
காய்கறி எல்லாம் இதில் சேர்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா சவக்க வதங்கட்டும். இது வந்து வதங்கின்னு இருக்கு. நான் வந்து கொஞ்சம் மூடி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நடுவில் நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். காலிஃப்ளவரை நான் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சுருக்கேன். கார்ன், அப்புறம் வந்து தக்காளி, காய்கறி எல்லாம் ரெண்டையும் எடுத்து அலம்பி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, அப்புறம் நம்ம வந்து கசகசா, தேங்காய், பச்சை மிளகாய் இது மட்டும் நான் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேவையான உப்பு. இப்போ இது வெங்காயம் வதங்கின உடனே இதெல்லாம் அதில் கொட்டி பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க, நல்லா செவந்திருக்கு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். காய்கறியில் நான் வந்து காலிஃப்ளவர் மட்டும் ஒரு அரை உப்பு போட்டு வெந்நீர் கொதிக்கும் போதே அரை உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு அதை நல்லா அலம்பிட்டு அதில் கொட்டி மூடி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு மட்டும் நான் உப்பு போட்டுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கியிருக்கும். இதில் நான் 2 ஸ்பூன் தயிர் விடுவேன். ரெண்டு 3 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிருக்கேன் தயிர். தயிர் ஊற்றும் போது அடுப்பு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க, ஏன்னா அது பிரிஞ்சு போகிற மாதிரி போயிடும். தயிர் ஊற்றினோட இதை நம்ம இப்படி கலந்து ஊற்றலாம். இனிமேல் எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுது. நான் இதில் ஸ்வீட் கார்ன் போடுறேன். பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு அதையும் போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். காலிஃப்ளவரை நான் இப்போ போடலை. காலிஃப்ளவரை இப்போ போட்டோம்னா ரொம்ப அப்படியே குழஞ்சி போயிடும். அந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம சாப்பிடும்போது அது அப்படியே தனியாக தெரியாமல் ஊர் தெரியாத போயிடுச்சுனாக்கா நல்லா இருக்காதுங்கிறதுனால நான் இப்போ இந்த காய்கறியை மட்டும் இதில் வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம சாதம் அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை கொட்டி தண்ணி விட்டு குக்கரில் வைக்கும்போது காலிஃப்ளவர் போடலாங்க. நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் வைக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் வச்சோம்னாக்கா கொஞ்சம் குழஞ்சி போயிடுறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். அது ஒன்றும் குழையவும் குழையாது. அதனால் நான் வந்து ரைஸ் குக்கரில் ரொம்ப நல்லா குழம்புலாம் உதிரியாக வரும். அதனால நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் வைக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து திறந்து பார்த்துக்கலாம், நம்ம அது ஆயிடுதா என்னங்கிறது வந்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிடுது. இப்போ தக்காளியை போடுறேன். முன்னாடியே வந்து வெங்காயத்துக்கு அப்புறமே தக்காளியை போட்டோம்னா ரொம்ப வந்து கலர் மாறி போயிடும். அதனால நான் வந்து இது வதக்காமல் தக்காளியை கடைசியாக போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை இதோட சேர்க்கணும். தேங்காய், கசகசா, பச்சை மிளகாய்
இது வரைக்கும் தான் நம்ம அரைச்சி விட்ருக்கோம். இப்போ நம்ம சோம்பு பட்டை இதெல்லாம் நம்ம அரைச்சி விட்டோம்னா கலரே மாறி போயிடும், கருப்பாக போயிடும். அதனால தான் நான் வந்து அதெல்லாம் அரைச்சி விடலை. இப்போ கொஞ்சம் இதை அலம்பி தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இந்த மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி இதில் ஊற்றுறேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது பாருங்க, இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மூடி வைக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அரிசியை கொட்டிட்டு தண்ணி அதில் ஊற்றுறோம் இல்லையா, அப்போ கலந்து பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் வந்து 1.5 கப்பு தண்ணி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கலான்னு. ஆனால் இதில் கொஞ்சம் நம்ம அரைச்சி விட்ட விழுதல் தண்ணி எல்லாம் இருக்கிறதுனால 1க்கு 1.5. நான் 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், 6 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் கொதிச்ச உடனே குக்கரில் மாற்றிடலாம். இப்போ இது வதக்கினதை இதில் கொட்டுறேன். தண்ணி ஊற்றுறேன். கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டுருக்கேன். நல்லா கலரி விட்டுருக்கேன். இதை மூடி வைக்கிறேன். ரெடியான உடனே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் கொட்டி மூடி வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுருவேன். நான் இப்போ போட்டால் தான் கொஞ்சம் முழுசாக இருக்கும். அப்படியே போட்டாக்கா ஒரு தெரியாமல் போடுமேங்கிறதுனால தான் நான் அப்போ போடல. பாருங்கள், அரிசி காய்கறி எல்லாம் இதில் கலந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் வந்து அந்த கரம் மசாலா இதெல்லாம் போடுறதில்ல. பாருங்கள், உதிர உதிராக இருக்கா. சூடான பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.